எல்லோருடைய நன்மையையும் மனமாற விரும்பிய அன்பு சகோதரி வீரம்மாள் இப்படி மரணமடையும் நிலைமை உருவாகி இருக்காது. வைரமுத்தா, நீயும் கல்யாணியும் இணைந்து நலமோடு வாழ வேண்டும் என்று விரும்பினாளே உன் அக்காள் வீரம்மாள், அவர் செய்த உயிர் தியாகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய அஞ்சலி என்ன தெரியுமா? நீயும் கல்யாணியும் மறுபடி இணைந்து வாழ வேண்டும். அப்போதுதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். சரியாக சொன்னீர்கள் அண்ணா. கல்யாணி, நீ என்ன சொல்கிறாய்? நான் அவரோடு வாழ காத்திருக்கிறேன் அண்ணா. வைரமுத்தா, நீ என்ன சொல்கிறாய்? வேண்டாம் வைரமுத்தா, வேண்டாம். போர்க்களத்தில் போரிட்ட இருவருக்குள் ஒருவர் மற்றவர் காலில் விழுந்து வணங்கினால் அவர் தான் தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொண்டு விட்டார் என்று பொருள். உங்களிடம் தோற்பதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என் மைத்துனன் தோற்பதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தம்பி யாதப்பா, கல்யாணியின் தாலியை உன்னிடம் கொடுத்து வைத்திருந்தேனே, அது எங்கே? அந்த புனிதமான பொருளை வேறு எங்கும் வைக்க மனமில்லாமல் என்னிடமே வைத்திருக்கிறேன் அண்ணா. வைரமுத்தா, இந்த திருமாங்கல்யத்தை கல்யாணியின் கழுத்திலே சூட்டு. அம்பலம், அம்பலம்! என்ன மேகநாதா, ஏன் இந்த பதற்றம்? மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர் கையில் சிக்கிவிட்டார்கள். காளையார் கோயில் ஆங்கிலேயர் வசமாகிவிட்டது. ஊமைத்துறை, கோபாலநாயக்கர் மற்றும் விடுதலை படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டார்கள். இன்றே பெரிய மருதுவையும் சின்ன மருதுவையும் தூக்கிலிட்டு தண்டனையை நிறைவேற்றப் போகிறார்களாம். வெள்ளை ஐயர் வந்து இந்த செய்தியை சொன்னார். தமிழகத்தின் நட்சத்திரமாக விளங்கியவர்கள் மடியப் போகிறார்களா? ஏ வீரபூமியே, நீ வீழ்ந்தனையோ அதல புழுதியில். முடியாது, மருது பாண்டியர்களை தூக்கிலிட அனுமதிக்க முடியாது. அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் மருது சகோதரர்களுக்கு துணை நிற்காமல் கடைசி நேரத்தில் தங்கள் தனிப்பட்ட பகையை தீர்த்துக் கொள்ள இரண்டாக பிரிந்து விட்டார்கள். பிளவுபட்டு இங்கு வந்ததால் அல்லவா ஆங்கிலேயர்களின் கை ஓங்கியது. ஆனால் நாம் இதை விட்டுவிடக் கூடாது. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அண்ணா. தாங்கள் சொல்லும் எதையும் செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம். வாகனேரியையும் பட்டமங்கலத்தையும் சேர்ந்த எல்லா படைகளும் ஒன்றாக இணையட்டும். நமக்கு துணையாக வந்த மற்ற அம்பலக்காரர்களும் துணை நிற்கட்டும். அனைவரும் அணிவகுத்து திருப்பத்தூர் கோட்டையை நோக்கி புறப்படுவோம். பெரிய மருது, சின்ன மருது இருவரையும் தூக்க கயிற்றிலிருந்து காப்பாற்றுவோம். அதப்பா, வைரமுத்தா, நாம் போகும் வழியில் உள்ள ஊர்களிலிருந்து வீரர்களை திரட்டிச் செல்வோம். இந்த குருதி வழி பொட்டலில் இருக்கும் அனைவரும் ஓரணியில் திரள்வோம். எங்கே வாழ்பவரானாலும் எந்த குலத்தவரானாலும் நாம் அனைவரும் தமிழ் குலம், தலை தாழா குலம், தன்மான குலம் என்ற உணர்வோடு புறப்படுவோம். தீரமிக்க தமிழ் மக்களின் முற்றுகையை கண்டு திருப்பத்தூரில் உள்ள வெள்ளையர்கள் திகைக்கட்டும். அக்னியூதுரையின் ஆணவம் அடங்கட்டும். விடுவிப்போம் மருது பாண்டியர்களை, விடுவிப்போம் மருது பாண்டியர்களை, விடுவிப்போம். கல்யாணி, உனது திருமணம் இந்த சூழ்நிலையில் இங்கே நடக்கக்கூடாது. நாங்கள் மருது பாண்டியர்களை மீட்டுக் கொண்டு வந்த பிறகு அந்த வெற்றி விழாவில் அனைவரும் காண சிறப்பாக நடைபெறட்டும். சரி அண்ணா. அதப்பா, வைரமுத்தா, நாம் அனைவரும் ஒரே பாதையில் சென்றால் திருப்பத்தூருக்கு விரைவாக சென்று சேர முடியாது. அதனால் நீங்கள் இருவரும் புதூர் பாதையில் செல்லுங்கள். நமது படைகள் பிரதான சாலை வழியே செல்லட்டும். நான் கத்தப்பட்டு பாதையில் புகுந்து அனைவருக்கும் முன்னால் செல்கிறேன். தங்கள் ஆணைப்படியே செய்கிறோம் அண்ணா. மேகநாதா, கல்யாணியையும் சுந்தரியையும் பாகடேரி மாளிகைக்கு அழைத்துச் செல். உத்தரவம்பலம். வெற்றிவேல்!
அம்பலம் 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 அம்பலம். என்ன கணக்கு பிள்ளை, என்னவாயிற்று? தங்கள் உத்தரவுப்படி ஜமீன்தார் ஜம்புலிங்கத்தை நம் வீரர்கள் மூலம் கடுமையாக விசாரித்தேன். அடிதாங்க முடியாமல் ஜம்புலிங்கம் உண்மையை சொல்லிவிட்டார். என்ன உண்மை? பாகனேரி போரில் நீங்கள் வென்ற பின் வெற்றிக்கு அடையாளமாக கத்தப்பட்டு வழியாக ஊர்வலமாக உங்களை அழைத்துச் சென்று அங்கு உங்களை கொல்ல திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். என்ன திட்டம்? கத்தப்பட்டு பாதையில் மிகப்பெரிய படுகொலி ஒன்றை தோன்றி வைத்திருக்கிறார் உரங்காப்புலி. மண்மூடி வைத்திருக்கும் அந்த படுகுழியில் விழுந்தால் உடனே மண் மூடிவிடும். கனப்பொழுதில் விழுந்தவரின் உயிரும் போய்விடும். நீங்கள் கத்தப்பட்டு வழியாக போக வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். ஐயோ வைரமுத்தா, அண்ணன் இந்நேரம் கத்தப்பட்டு கிராமத்தை நெருங்கி இருப்பாரே. கவலைப்படாதே, நாம் குறுக்கு வழியில் சென்று வாளுக்கு வெளியாரை தடுத்து விடலாம். வா. அண்ணா 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 கண் திறந்து பாருங்கள் அண்ணா. அண்ணா உங்கள் தம்பியை கண் திறந்து பாருங்கள் அண்ணா. வாளுக்கு வேலையாரே அண்ணா என்னை பாருங்கள் அண்ணா. அண்ணா கண் திறந்து பாருங்கள் அண்ணா. அதப்பா, மூச்சு நின்று விட்டதடா, மூச்சு நின்று விட்டது. ஐயோ அண்ணா, வாளுக்கு வெளியார் நம்மை விட்டு போய் விட்டாரா? அதப்பா, ஐயோ. என்னை விட்டு மருமை தங்கை கல்யாணியை விட்டு போக உங்களுக்கு எப்படி எல்லாம் மனம் வந்தது? தமிழ் மண்ணை காக்க வேண்டும் என்று நினைவு தெரிந்த நாள் முதல் பாடுபட்ட உங்களை மண்ணுக்குள்ளேயே புதையபடி செய்து விட்டார்களே மகா பாவிகள். ஐயோ, மடியும் போது கூட கல்யாணிக்கு நான் கட்டிய தாலியை கையில் வைத்திருக்கிறாரே, இனி கட்ட வேண்டிய தாலியை ஏந்தி கொண்டு குழியில் விழுந்திருக்கிறாரே.
நாங்கள் எப்படி என்ன சென்று மருது பாண்டியர்களை காப்பாற்றுவோம்? நீங்களே இல்லாத போது நாங்கள் இனி யாரை என்ன காப்பாற்ற முடியும்? இந்த நாட்டை எப்படி மீட்க முடியும்? ஐயோ அண்ணா, ஐயோ அண்ணா. மாவீரனான வாளுக்குவேலி, சிவகங்கை சீமையின் பாதுகாவலனாக விளங்கிய வாளுக்குவேலி, தமிழர்களின் மானம் காத்த வாளுக்குவேலி சதிகாரர்களின் சூழ்ச்சியால் மண்ணுக்குள் புதைந்து மாண்டு போனார். 1801 அக்டோபர் 24ஆம் நாள் கத்தப்பட்டில் வாளுக்குவேலியை மண் விழுங்கிய அதே நாளில் திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். மாவீரனாம் வாளுக்குவேலி மட்டும் அன்று மடியாமல் போயிருந்தால் வெள்ளையர்கள் மருது பாண்டியர்களை தூக்கிலிட்டு கொண்டிருக்க முடியாது. மேலும் சில ஆண்டுகள் தமிழகத்தில் வெள்ளையர்களின் ஆதிக்கமும் நீடித்திருக்காது. பாரதத்தின் விடுதலை போராட்ட வீரர்களில் பலரை பற்றி நாட்டு மக்கள் பலரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் தமிழகத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்த வீரத் தமிழனாம் வாளுக்குவேலியை பற்றி அவ்வூர் மக்கள் மட்டுமே அறிந்திருப்பது மிகவும் கொடுமையான விஷயம். இத்தொடரின் மூலம் அம்மாவீரனின் கீர்த்தியை நாடு அறியட்டும். தென்பாண்டி சிங்கமாம் வாளுக்குவேலி கத்தப்பட்டு கிராமத்தில் இன்றும் பாகனேரியின் காவல் தெய்வமாக சிலை உருவில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். வாழ்க தென்பாண்டி சிங்கம் வாளுக்குவேலி, ஓங்குக தமிழர்களின் புகழ்.